ஜின், பூதம், பேய். நீங்க இந்த வார்த்தையை கேட்டாலே பயப்படுறீங்களா? உங்கள எத்தனை பேர் நைட் வீட்டில் தனியா இருக்கும்போது பின்னாடி யாரோ நடக்கிற மாதிரியும், தன்னால கதவு திறக்கிற மாதிரியும் அல்லது நிழல் நகர்ற மாதிரியும் ஃபீல் பண்ணிருக்கீங்க? நம்ம ஊர்ல இதுக்கு ஒரு காமன் பேரு இருக்கு, அது ஜின். ஆனா இத பத்தி சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? இதுவரைக்கும் யாருமே டீப்பா சொல்லாத பல உண்மைகளை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க மின்சார மனிதன். பிரெயின் ப்ரொஜெக்டர் தியரி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜின், பூதம், பேய் எல்லாம் வெளியே இருக்குதுன்னா இல்ல. ஃபர்ஸ்ட் திங், அது வெளியே இல்லை, அது நம்ம பிரெயின்ல தான் கிரியேட் ஆகுது. நம்ம பிரெயின் ஒரு மிகப்பெரிய ப்ரொஜெக்டர் மாதிரி. ஒன்றும் இல்லாத இடத்துல கூட அது படத்தை போட்டு காட்டும். அதுக்கு காரணம் பேட்டர்ன் சீக்கிங் நேச்சர். அதாவது நம்ம பிரெயின் ஒரு நிழல், ஒரு சவுண்ட், கர்டன் ஸ்கிரீன் மூவ் ஆகிறது, இதையெல்லாம் அது யாரோ நிக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணும். இது நம்ம பரிமாண வளர்ச்சியில வந்த பழக்கம். அந்த காலத்துல காட்டு விலங்குகள் தாக்கும் போது வர்ற சத்தத்தை கேட்டு கேட்டு யாரோ இருக்காங்க அப்படின்னு நினைச்சு எப்பவும் அலர்ட்டா இருப்பாங்க. அதுதான் இந்த பயம். அந்த பயம்தான் நமக்கு இப்பவும் இருக்கு. நீங்க தூங்கணும்னு படுத்துக்கிட்டு இருக்கும்போது பிரெயின் பாதி தூக்கத்திலையும் பாதி விழிப்பு நிலையிலையும் இருக்கும். அப்போ ஷேடோ மூவ் ஆகுற மாதிரியும், யாரோ நம்ம பக்கத்துல உட்கார்ற மாதிரியும், ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரியும் ஒரு மாய நம்ம பிரெயின் கிரியேட் பண்ணு. இத ஹிப்னகோகிக் ஹலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நார்மல் சயின்ஸ் ப்ராசஸ் தான். உலகத்துல 60% மக்கள் லைஃப்ல ஒரு முறையாவது இதை அனுபவிக்கிறாங்க. ஆனா நம்ம ஊர்ல இதுக்கு பேர் பேய், ஜின், பிசாஸ். இன்ஃப்ரா சவுண்ட் எஃபெக்ட். ஜின்கள் நிறைய இருக்கிற இடம், கைவிடப்பட்ட வீடுகள், காலியான கட்டிடங்கள், காலியான குடோன்கள், தொழிற்சாலைகள். ஏன் அப்படின்னா அந்த இடங்கள்ல லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட் அதிகமா இருக்கும். அந்த சத்தம் நம்ம காதுக்கு கேட்காது, ஆனா நம்ம பாடி அதை உணர்ந்து ரியாக்ட் பண்ணும். இதனால ஹார்ட் பீட் அதிகமாகும், உடல் குளிரும், நிழல் நகர்வது போல இல்லூஷன் இருக்கும், பதட்டம், யாரோ பின்னாடி நிக்கிற மாதிரி ஃபீல், இதெல்லாம் இருக்கும். இந்த ஃபீல் தான் நம்ம பிரெயினுக்கு ஜின் இருக்குன்னு நம்ப வைக்குது. ஒரு சயின்டிஸ்ட் இதை ப்ரூவ் பண்ணியும் காட்டியிருக்காரு. ஒரு லேப்ல இந்த 18 ஹெட்ஸ் சவுண்டை உருவாக்கி பல பேருக்கு நிழல் நகர்வதை போல உணர்வை உருவாக்கி அதை ப்ரூவ் பண்ணியும் காமிச்சிருக்காரு. ஸ்லீப் பேரலைசிஸ். நம்ம ஊர்ல பல பேர் சொல்லுவாங்க, நைட்ல யாரோ நம்ம மேல உட்கார்ந்து அழுத்துற மாதிரியும், கதவு திறந்த மாதிரியும், யாரோ நெரிச்ச மாதிரியும் தோணுதுன்னு. இதை கண்டிப்பா நம்மள பல பேர் அனுபவிச்சிருப்போம். ஏன், நான் கூட அனுபவிச்சிருக்கேன். இதுக்கு சரியான சயின்டிபிக் நேம் ஸ்லீப் பேரலைசிஸ். அதாவது நம்ம உடம்பு ரிலாக்ஸ் ஆகி தூங்கும்போது நம்ம பிரெயினும் ரிலாக்ஸ் ஆகி தூங்கணும். ஆனா நம்ம உடம்பு தூங்கிடும், நம்ம பிரெயின் மட்டும் முழிச்சிட்டு இருக்கும். நம்மளால அசைய முடியாது, பிரீத் ஹெவியா இருக்கும், ரூம்ல ஏதோ நடக்கிற மாதிரி தோணும், நிழல் நகர்வது போல தோணும், உடம்பு மேல ஹெவி வெயிட் வச்ச மாதிரி ஃபீல் ஆகும். இது ஒரு நார்மல் ஸ்லீப்பிங் டிசார்டர். இது தெரியாம இதுக்கு நம்ம முன்னோர்கள் பேய், பிசாசு, ஜின் அப்படின்னு சொல்லி இத நம்ம இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது சாதாரண பிரெயின் கெமிஸ்ட்ரி மட்டும்தான். நைட்ல எதிர்பாராத நிழல் ஏன் ஜின் மாதிரி தோணுது? இருட்டுல நம்ம பிரெயின் ஃபேஸை அதிகமா டிடெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். அதனால கர்டன் ஸ்கிரீன் அசைஞ்சா கூட அங்க யாரோ நிக்கிறாங்கன்னு நினைக்க தோணும். இதுக்கு பேர் பாரிடோலியோ. இந்த எஃபெக்ட் தான் வானத்துல மேகத்துல மான் மாதிரியும், சிங்கம் மாதிரியும், புலி மாதிரியும் நம்ம மூளை உருவகப்படுத்தி காட்டும். நம்ம மூளைக்கு நம்ம முன்னோர்கள் பயங்கர விஷயத்தை விதைச்சிருக்காங்க. நம்மளோட பரிணாம வளர்ச்சிக்கு பிறகும் இந்த அலர்ட்னஸ் பயமா நம்ம மூளையில பதிஞ்சிருச்சு. இந்த பயம் நம்ம மூளையில இருக்கிறதால அதுக்கு ஒரு கதை உருவாச்சு. அந்த கதைக்கு ஒரு உருவம் உருவாச்சு. அந்த கற்பனை தான் ஜின்.
பழைய அரேபிய நாடுகளில் சில பகுதிகளில் உருவான மணல் புயல் மூலமாக நிழல்கள் உருவாகும். அங்கே இருந்து வரும் லோ ஃப்ரீக்வன்சி விண்ட் யாரோ கத்துற மாதிரி ஒரு சத்தத்தை உண்டாக்கும். அப்போ வாழ்ந்த மக்களுக்கு அதுக்கான காரணம் தெரியாததால் அதுக்கு ஜின் அப்படின்னு ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணாங்க. ஜின் அப்படிங்கிறதோட அர்த்தம் கண்களால் காண முடியாத ஒரு விசை, இன்விசிபிள் ஃபோர்ஸ். இதை பற்றி ராஜாக்கள், மத தலைவர்கள், காட்டுவாசிகள் அனைவரும் ஒரு பயத்தை உருவாக்கி சில கூட்டத்தார்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த அக்செப்டன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம ஊரில் பரவி இருக்கு. இப்படித்தான் ஜின் கதைகள் உருவாச்சு. இந்த ஜின் கதைகள் ஸ்ட்ராங்காக பரவ 3 விஷயம் காரணம். 1, டார்க் சைக்காலஜி. ஒரு மனுஷன் பயங்கர விஷயத்தை கதைகள் மூலமாக தான் உள்வாங்கிறான். இந்த மாதிரி கற்பனை கதைகள் தான் ஜின் இருக்குன்னு ஸ்ட்ராங்காக மாற காரணம். 2, அன்னோன் ஃபியர். விவரிக்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத விபத்துகள், வியாதிகள், நிழல்கள், சப்தங்கள் எல்லாத்துக்கும் ஜின் தான் காரணம்னு ஆழமாக நம்பினாங்க. 3, ரிச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ். பல கலாச்சாரங்களில் தீய சக்திகள் இருப்பதாக நம்பப்படுது. அந்த தீய சக்திக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் தான் இந்த ஜின். இந்த கலாச்சாரங்களுக்கு ஒரு தீய சக்தி தேவைப்பட்டுச்சு. அந்த தீய சக்திக்கு ஒரு உருவம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட்டான கேரக்டர் ரோல் தான் இந்த ஜின். ஏன் எல்லோரும் கண்ணுக்கும் ஜின் தெரியறது இல்லை, சில பேர் கண்ணுக்கு மட்டும் தெரியுது? இதுக்கான காரணமாக சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஹை ஸ்ட்ரெஸ் லெவல். யாருக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இருக்கோ அவங்க பிரெயின் அதிகமான இல்யூஷனை உருவாக்கும். அதனால் அவங்க கண்ணுக்கு இல்லாத ஒன்றை இருக்கிறதா பிரெயின் உருவாக்கி காட்டும். அடுத்து விட்டமின் டி டிஃபிஷியன்சி மற்றும் குறைவாக தூங்கக்கூடிய நபர்கள். இவங்க கண்ணுக்கும் இந்த இல்யூஷன் அதிகமாக தெரியும், அதாவது ஜின். சைல்டுஹுட்டில் பேய் கதைகளை அதிகமாக கேட்டவங்களுக்கும் இந்த பிரெயின் அதே ரூட்டில் போய் பயம் அப்படிங்கிற இல்யூஷனில் வர்ற ஜின்னை கண்ணில் காட்டும். ஹைப்பர் ஆக்டிவ் இமேஜினேஷன்னு சொல்லப்படுற கிரியேட்டிவ் பிரெயின்ஸ் ரொம்ப டீப்பாக யோசித்து அதை கிரியேட் பண்ணி அவங்க கண்ணுக்கு காட்டும். முக்கியமாக தனிமை, இருட்டு, இல்யூஷன் இது 3 சேர்ந்தா அந்த இடத்துல ஜின் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை பிரெயின் உருவாக்கும். பல வீடுகளில் கதவு திறந்திருக்குது, பாட்டிலில் இருக்கிற தண்ணி சத்தம் போடுது. இதெல்லாம் ஜின்னு செய்துன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் சிம்பிள் பிசிக்ஸ். நெகட்டிவ் ப்ரெஷர் டோரை நகர வைக்கும். துருப்பிடிச்ச கீல் அதிலிருந்து சத்தத்தை உண்டாக்கும். ரூமில் டெம்பரேச்சர் மாறும்போது அங்கே இருக்கிற மரத்தால் செய்யப்பட்ட கதவு, ஜன்னல், டேபிள் இதெல்லாம் விரிவடையவும் சுருங்கவும் செய்யும். அதனாலேயும் சத்தம் வரும். காற்றினுடைய வைப்ரேஷன் பாட்டில் மட்டும் இல்லை, மெட்டல், பல மெட்டல் அதுலேயும் சவுண்டை உருவாக்கும். ஒரு டியூபுக்குள்ளே காற்று உள்ளே போனால் கூட அதிலிருந்து ஒரு விசில் சத்தம் மாதிரி ஒரு சத்தம் உருவாகும். இது போன்ற அறிவியல் விளக்கத்தை பண்டைய கால மக்களால் சொல்ல முடியலை. அதனால் உருவானது தான் இந்த ஜின் கதைகள். இந்த கதைகளை கேட்டும் நம்பியும் வளர்ற மனிதர்கள் கண்களுக்கு நம்ம மூளை ஜின்னை உருவமாக காட்டுற மாதிரி ஒரு மாயையை கிரியேட் பண்ணுது. அதாவது பயம் அப்படிங்கிறது உண்மை, ஜின் அப்படிங்கிறது அதுக்காக கொடுக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட ஒரு மாயை. ஜின் பற்றி நான் சொன்ன சயின்ஸை இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனாலும் இதுதான் உண்மை. பயங்கிறது ஒரு மனுஷனுடைய அலர்ட்டாக வச்சுக்கும். அதே அந்த பயம் அதிகமானால் அந்த பயமே நம்ம மூளையில் ஜின்னுன்னு ஒரு கேரக்டரை உருவாக்க சொல்லும். அறிவியலோடு சேர்த்து பார்த்தா இந்த ஜின் ஒரு நிழல், நம்ம மூளை வரைகிற ஒரு அழகிய ஓவியம்னு சொல்லலாம். பயம் அதிகமாக இருந்து உங்கள் கண்ணுக்கு ஜின் தெரிகிற மாதிரி தோணுனா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது உண்மை இல்லை, நானே உருவாக்கின ஒரு உருவம் அப்படின்னு சொல்லுங்கள். அது படிப்படியாக மறைஞ்சு போயிடும்.